என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜோதிடம், இந்த ஜோதிடம் என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் முன்னோர்களால் வழி வழியாக பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒரு விஷயம். இங்கே ஒரு விஷயம் எழுதியிருப்பாங்க, பஞ்சாங்கத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. எப்போவோ நடக்க போகிற கிரகணத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பஞ்சாங்கம் வெளியே வந்துடும். இந்த மாதங்களில் காற்று புயல் அடிக்கும் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தில் எழுதியிருப்பாங்க. கரெக்டாக அந்த மாதங்களில் மழை பெய்யும், புயல் அடிக்கும். இதுவெல்லாம் முன்கூட்டியே கணித்து பஞ்சாங்கத்தில் எழுதப்பட்டிருக்கும். இந்த பஞ்சாங்கம் அப்படின்னா என்ன? திதி, யோகம், கரணம், வாரம், அதே மாதிரி நட்சத்திரம், இப்போ இதையெல்லாம் 5 உள்ளடக்கிய தான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த 5 விஷயங்களை முன்னிறுத்தி தான் அது எழுதப்பட்டிருக்கும். அதில் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நிறைய நேரங்களில் நாம் இந்த ஜோதிடத்தை பார்க்கலாமா, எங்கு பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம், எந்த மாதிரி ஜோதிடம் பார்க்கலாம், இங்கே பார்த்தா சிறப்பாக இருக்குமா, அங்கே பார்த்தா சிறப்பாக இருக்குமா அப்படின்னு மக்கள்கிட்ட நிறைய எண்ண அலைகள் ஓடும். இந்த ஜோதிடம் என்பது மருத்துவம் போல தான் நம்ம எல்லாருமே அதை யோசிப்போம். இந்த ஜோதிடத்தை பொறுத்தளவில் இப்படி பார்க்குறது சிறப்பா, அப்படி பார்க்குறது சிறப்பா, இது நன்றாக இருக்குமா, அது நன்றாக இருக்குமா, தலைப்பை பார்த்தோன்னே குழப்புற மாதிரி இந்த ஜோதிடத்தை பற்றி நமக்கு தெரியும். 12 ராசிகளில் நாம் எந்த ராசி லக்கணம் வேணாலும் இருக்கலாம். ஜோதிடம் பார்க்கணும்னா ஒரு சோசியரை போய் நாடுவோம். இந்த அவசர உலகத்தில் யாரும் நின்று நல்ல சோசியர் யாருன்னு கேட்டுலாம் பார்க்க முடியாது. ஆன்லைனில் வரக்கூடிய விளம்பரங்களை வச்சு நிறைய ஜோதிடங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுவெல்லாம் உண்மையா அப்படின்னா, இதெல்லாம் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் நிறைய விளம்பரங்கள் வரும். இந்த சோப்பை போட்டு குளிச்சிங்கன்னா பல வெள்ளையாகலான்னு காட்டுவாங்க. இந்த சாம்பை போட்டு குளித்தா இவ்வளவு நீளத்துக்கு முடி வளரும்னு காட்டுவாங்க, ஆனால் முடிபுறம் கொட்டும். இந்த சோப் போட்டு குளித்தா முகமெல்லாம் பலன்னு இருக்கும்பாங்க, ஆனால் முகமெல்லாம் பொறியாக வந்துடும். இது போல் தான் விளம்பரத்தை பார்த்து ஜோதிடம் பார்ப்பவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் வந்துடுச்சு. ஆப் மூலமாக ஜோதிடம் சொல்கிறேன். அவங்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் பல கோடி ரூபாயை மக்கள்கிட்ட இருந்து சம்பாதிச்சிட்ருக்காங்க. இந்த அவசர உலகத்தில் நமக்கு உடனடி தீர்வு வேணும் அப்படின்னா ஏதோ ஒரு நமக்கு கிடைக்கிற ஒரு அவசர ஆப்பில் உள்ளே போய் நமக்கு வேண்டியதை கேட்டால் நமக்கு சொல்லிட்டாங்களா ஓகேன்ட்டு போகிற மாதிரி காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். அது சரியான ஜோதிடமாக இருக்குமா? சரியான தீர்வை தருமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டு கடையில் விற்கிற ஒரு பொருளை வாங்கிட்டு ரொம்ப குறைச்சி வைப்பாங்க. மறுநாளுக்கு இந்த ரோட்டு கடையில் அவங்க சண்டை போடுவாங்க. என்னையா துணி கொடுத்தா, என்ன பொருள் கொடுத்தா, அந்த மாதிரி போச்சு அப்படின்னு. சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குகிற துணியில் நம்ம கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. பில்லு போட்டிருக்கோம், ₹1 கூட குறைக்க முடியாது, பேரம் பேச முடியாது. அவன் கேட்குற காசு கொடுத்து வெளியே வந்துடுவோம். திருப்பி போய் எங்கேயோ பேருந்தான் நம்மளை மரியாதை குறைச்சா நினைப்பாங்கன்னு நினைப்போம். அதுபோல் இன்றைக்கி நிலைமைக்கும் விளம்பரத்தில் வரக்கூடிய ஜோதிடத்தை விட